ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நடிச்சிட்டு இருக்க கார்த்திக் ராஜுக்கு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த நியூஸ் தான் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹாப்பியான மொமெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. கார்த்திக் ராஜ் ஆஃபீஸ் சீரியலில் அறிமுகமானப்பே அவருக்கு அப்போ செம பெரிய ஃபேன் பேஸ் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. என்னதான் அவர் சீரியலில் அமைதியாக இருந்தாலும் பட் ஆஃப் ஷூட்டிங்கில் அவரோட பேச்சு வேற லெவலாக இருக்கும். எல்லாரையும் செம்மையாக கலாய்ப்பாராம். சீரியலில் மட்டும்தான் அவர் அமைதியாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க, பட் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை அவ்வளோ கலாய்ப்பாரு அப்படின்னு கூட நடித்த எல்லாரும் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் சீரியலுக்கு அப்புறம் ஜீ தமிழ்ல செம்பருத்தி சீரியல்ல அறிமுகமானாரு. செம்பருத்தி சீரியல் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க அவருக்கு. பட் செம்பருத்தி சீரியல் பாதிலே போனாலும் அவரை இப்போ வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட திருமண வாழ்க்கை அவரோட காதல் வாழ்க்கையா தான் இருந்தது. பட் ஒரு வருஷத்திலே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய வர ஆரம்பிச்சதுனால ரெண்டு பேருமே விவாகரத்து தான் முடிவு அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு நீங்க சீக்கிரமே யோசிக்கணும். செகண்ட் மேரேஜ் உங்களுக்கு தேவைதான், ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு, கண்டிப்பா நீங்க திருமண வாழ்க்கையில போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாங்க. பட் அது எதையுமே கண்டுக்கல. இல்லை, இப்போதைக்கு நான் கொஞ்சம் தனிமையா இருக்கணும், என்னோட சினிமா வாழ்க்கை பாதிக்கக்கூடாது, என்னோட சினிமா வாழ்க்கையில நான் ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திருமண வாழ்க்கையை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஒரு மொமெண்ட் தான் நடிச்சிருக்கு. சீரியலில் நடிச்சிட்டு இருக்க ஒரு சீரியல் நடிகை தான் இப்போ அவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் ரசிகர்களுக்கு. அந்த சீரியல் நடிகை யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ராஜோட செகண்ட் மேரேஜ் பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.